மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். என்னை தலைவர் பதவியிலே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்னை தலைவனாக்கி இருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். தொண்டர்களே, தோழர்களே, எதிர்கால தலைவர்களே, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும்னு தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும். எனது தோழர்களே, இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கணம் முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும். இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு. நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் சொந்த கட்டடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. தலைவா, நமக்கு எதுக்கு கட்டடம்? இந்த மாதிரி கூட்டத்தில் பெரிய பெரிய ஹோட்டல் நடந்துட்டு போக வேண்டியதானே தலைவா? போய் உட்கார்ப்போம். போ. இந்த மாதிரி குறுக்கால பேசுறது உன்னுடைய தப்பு இல்ல, பழைய தலைவருடைய பழக்க வழக்கம். கட்டடம் உங்களுக்காடா கேட்கிறான், அவனுக்கு கேட்டுக்கிறான்டா.